தினம் செப்டம்பர் 10 அதற்கு அமைவான வகையிலே இன்று எங்களுடைய நிகழ்ச்சி அமைகிறது. கிண்ணியா ஆதார வைத்தியசாலையினுடைய உள நல மருத்துவர் வைத்திய கலாநிதி AK நஸ்மி அவர்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். முதலிலே இந்த தற்கொலை தடுப்பு தினத்திற்கு அமைவான இந்த கலந்துரையாடலிலே தற்கொலை என்றால் என்ன என்பதையும் அதனை இந்த வாழ்வியலிலே எப்படியாக வகைப்படுத்தலாம் என்பது பற்றியும் கூறுங்கள். நன்றி. முதலில் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு முதலில் செப்டம்பர் 10 தற்கொலை தினமாக, உலக தற்கொலை எதிர்ப்பு தினமாக, தடுப்பு தினமாக 2003 ஆண்டிலிருந்து அறிவிக்கப்பட்டு அது ஒவ்வொரு வருடமும் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றைய இந்த வருடத்துக்கான தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதில் மிகவும் சந்தோஷம் அடைகின்றோம். தற்கொலை என்பது 3 விதமாக வகைப்படுத்தப்படுகிறது. அதுல முதலாவது வேண்டுமென்றே தன்னைத்தான் துன்புறுத்திக் கொள்கின்ற ஒரு நிலைமை, டெலிபரேட் செல்ஃப் ஹார்ம் என்று சொல்லுவது. இதில் தான் மரணிக்க வேண்டும், தான் தன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற உண்மையான எண்ணம் இல்லாமல் தற்செயலாகவோ உணர்ச்சி வசப்பட்டோ அந்த ஒரு விடயத்தை சமாளிக்க முடியாமலோ தன்னைத்தானாக துன்புறுத்திக் கொள்கின்ற ஒரு நிலையைத்தான் இந்த வகையில் அடக்குவார்கள். அதாவது தனது கைகளை வெட்டி கொள்வது, இல்லை ஏதோ ஒரு விதமாக தனது உடலை துன்புறுத்த முயற்சிப்பதை இந்த வகையில் அடக்குவார்கள். இங்கு முக்கியமாக தான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு தன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அடிப்படையில் இருப்பதில்லை. மாறாக அந்த விடயத்திலிருந்து எவ்வாறு மீள்வது என்பது தெரியாமல் தன்னைத்தான் துன்புறுத்துகிற நிலையாக இது அமையும். இதை டெலிபரேட் செல்ஃப் ஹார்ம் என்று சொல்வார்கள். இரண்டாவது அட்டெம்ப்டட் சூசைட், அதாவது தற்கொலை செய்ய முயற்சிப்பது. இந்த வகையில் அவர்கள் தங்கள் உயிரை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று முயற்சித்திருப்பார்கள். மிகவும் உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய மிகவும் பாதகமான சில முறைகளை அவர்கள் முயற்சித்திருந்தும் அவர்கள் உயிரை மாய்த்துக் கொள்ள முடியாத ஒரு கட்டமாக இது காணப்படும். உதாரணமாக தூக்கிலிட்டு அதிலிருந்து உயிர் தப்பிப்பது. பொதுவாக தூக்கிலிடுவது என்பது உயிரை மாய்த்துக் கொள்வதற்காகவே திட்டமிட்டு செய்யப்படுகின்ற ஒரு வேலையாக இருக்கும். ஆனாலும் அது அவர்களுடைய உயிரை ஏதோ ஒரு காரணத்தினால் அது உயிர் இழப்பு ஏற்படாவிட்டால் அது இந்த வகைக்குள் அட்டெம்ப்டட், அதுக்கான முயற்சி செய்தவர்கள் என்ற வகைக்குள் வருவார்கள். ஆனால் இதுல மிக முக்கியம், இவர்கள் உயிரை மாய்த்துக் கொள்கின்ற எண்ணம் உள்ளவர்களாக காணப்படுவார்கள் இந்த வகையில். மூன்றாவது கம்ப்ளீட்டட் சூசைட், அதாவது உயிர் மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படை எண்ணம் திட்டமிடலோட இதை செய்து இறப்பை எய்தியவர்கள் என்ற வகைக்குள் தான் இந்த 3 விதமாக இதனை பிரிப்பார்கள். நான் கடைசியில் கூறிய 2 விடயமும் மிகவும் தீவிரமானது, அது முற்றாக தடுக்கப்படக்கூடியது என்பதுதான் இப்போதைய விஞ்ஞான ஆய்வுகளின்படி எமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு நேர்முறையான ஒரு தகவலாகவும் இருக்கின்றது. இன்றைய விடியும்படை நிகழ்ச்சியிலே கிண்ணியா ஆதார வைத்தியசாலையினுடைய உள நல மருத்துவர் வைத்திய கலாநிதி AKM நஸ்மி அவர்களுடன் நாம் உரையாடிக் கொண்டிருக்கிறோம். உலக தற்கொலை தடுப்பு தினத்திற்கு அமைவானதாக இந்த கலந்துரையாடல் இன்று சிறப்பு பெறுகிறது. நேர்களே டாக்டர், இப்போ இந்த உலகளாவிய ரீதியிலும் இலங்கையிலும் தற்கொலை குறித்ததான தற்போதைய நிலவரம், அதனுடைய பார்வை எப்படி அமைகிறது?
தற்கொலை என்பது ஒவ்வொரு வருடாந்தம் 7,20,000 மேற்பட்டவர்கள் உலகத்தில் இறக்கிறார்கள் என உலக சுகாதார நிறுவனத்தின் தரவுகள் சுட்டிக்காட்டுகிறது. 2021 ஆண்டில் மாத்திரம் 7,27,000 பேர் இழக்கிறார்கள். அதாவது அதனை மிகவும் தெளிவாக சொல்ல போனால் 100 பேருக்கு, உலகில் வாழ்கின்ற 100 பேருக்கு ஒருவர் வீதம் உலகத்தில் இறக்கிறார் என்பது ஒரு மிகவும் ஒரு கவலையான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ஒருவர் இறக்கின்ற போது, ஒருவர் தற்கொலையினால் இறக்கிறார் என்றால் அவர் குறைந்தது 20க்கு மேற்பட்ட முறைகளில் இதற்கு முதல் 20க்கு மேற்பட்ட தடவைகள் இதற்கு முதல் தற்கொலை செய்ய முயற்சித்திருக்கின்றார் என்ற ஒரு மிக முக்கியமான விடயம் இருக்கின்றது. ஆகவே அந்த 20 முறைகளிலும் அவருக்கான சரியான வழிகாட்டல் கிடைக்கப்படாத கட்டத்தில் தான் அவர் அதற்கு மேற்பட்ட முறைகளில் தான் தந்த உயிரை மாய்த்துக் கொள்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. அவை இது ஒரு மிக முக்கியமான விடயம். ஒரே நேரத்தில் யாரும் குறைவானவர்கள் தான் ஒரே நேரத்திலேயே தற்கொலை செய்ய முயற்சித்து தன்னை உயிரை மாய்த்துக் கொள்வார்கள். அதே நேரத்துல இந்த 2021 ஆண்டுல இந்த தற்கொலை செய்ய முயற்சித்து தற்கொலையினால் இறந்தவர்கள் உலகத்துல மரணித்தவர்களுக்கான காரணிகளை வகைப்படுத்துகின்ற போது 3வது காரணியாக தற்கொலை அமைந்து காணப்படுகிறது. அதாவது இருதயம் சம்பந்தமான வருத்தங்கள், கேன்சர் சம்பந்தமான வருத்தங்கள், இவ்வாறாக இருக்கின்ற பட்டியல்ல 3வது உலகத்துல ஒரு முக்கியமான காரணியாக இந்த தற்கொலை இருந்து காணப்படுது. மிக முக்கியமாக இந்த தற்கொலை 15 தொடக்கம் 29 வயதினுடைய இது அசாதாரண அதிகரிப்பொன்று காணப்பட்டிருக்கிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலும் 2022 1,00,000க்கு 15 பேர் என்ற ரீதியில் தற்கொலையினால் இறந்திருக்கிறார்கள். இது உலக சராசரியான தற்கொலை வீதத்திலும் சற்று உயர்வாக இருப்பதாக தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றது. இந்த தரவுகளோடு நாங்கள் தொடர்ந்து பேச எத்தனைக்கின்ற அடுத்த விடயம்தான் உண்மையில் இந்த தற்கொலைக்கான பிரதான காரணங்கள். இலங்கையை பொறுத்தவரையிலே இது எவ்வகையான செல்வாக்கை செலுத்தி இருக்கிறது என்பதை பற்றி தெரிவிக்க முடியுமா? நிச்சயமாக இந்த தற்கொலை உலகத்துல இருக்கிற காரணிகளோடு பல விடயங்கள் இலங்கையிலேயும் அதே காரணிகள் தான் ஒத்து போகிறது. 1-2 விடயங்களை தவிர பொதுவாக ஒரு தற்கொலைக்கான உலகளாவிய காரணங்கள் என்று சொல்லுகின்ற போது 90% அதிகமான நேரத்துல உளநலம் சார்ந்த பிரச்சனைகள், உள நோய்கள் உள்ளவர்களுக்குத்தான் இவ்வாறான ஒரு தற்கொலைகள் தோன்றுகின்ற எண்ணம் தோன்றுவதாகவும், அவர்களே தற்கொலை நாம் சொன்ன அந்த கம்ப்ளீட்டட் சூசைட் என்ற விதத்துல அநேகமானவர்கள் 90க்கு அதிகமானவர்கள் உள்ளடங்குவதாக இப்ப இருக்கிற ஆய்வுகள் சுட்டிக்காட்டுது. ஆகவே அதுவும் தடுக்கப்படக்கூடியது. ஆனா அதற்கு மேலதிகமாக வேறு சில காரணிகளும் உண்டு. இந்த 90% காரணிகள் நாம சொன்னோம் உளநலம் சார்ந்த பிரச்சனைகள், அதுல மிகவும் மிகவும் முக்கியமாக முதல் 2 இடத்தில் இருப்பதுதான் டிப்ரெஷன் என்று சொல்லப்படுகின்ற உளச்சோர்வு நோய். டிப்ரெஷன் என்று சொன்னால் 3 பிரதானமான அறிகுறிகள் தென்படும். ஒன்று, தனது உடம்பில் ஒரு பலம் இன்றைய நிலை, சக்தி இன்றைய நிலை, அல்லது உடம்பில் ஒரு வெறுமை இருப்பதாக இந்த குறித்த நபர் உணர்ந்து கொள்வார். 2வது, ஒரு விடயத்துக்கு முன்பு இருந்த விருப்பத்தை முன்பு ஒரு விடயத்தை விரும்பி செய்தது போல அதே விடயத்தை இப்பொழுது செய்வதற்கு விருப்பம் இருந்தியதாக அல்லது விருப்பம் குறைவானதாக அவர் உணர்வார். எல்லாவற்றையும் ஒரு மனிதர் விருப்பமாக உணர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்கு விருப்பமாக முன்பு இருந்த விடயம் இப்பொழுது விருப்பம் இல்லாமல் போகுமாக இருந்தால் அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு அறிகுறியாக இருக்கின்றது. அதுல 3வது, ஒரு நாளின் பெரும்பகுதியான நேரத்துல அவர் ஒரு கவலையாக உணர்வார், அல்லது
அதிகரித்த யோசனை இருப்பதாக இருக்கும், அல்லது அந்த யோசனைக்கான காரணங்களின்றியே யோசனை வரும். சந்தோஷத்தை கொண்டாடுவதை விட கவலைகளை கொண்டாடுவதோ அல்லது கவலைப்படுவது இலகுவானதாக காணப்படும். இவ்வாறான மூன்றில இந்த மிக பிரதானமான 3 அறிகுறிகள்ல இரண்டு அறிகுறிகள் 2 கிழமைக்கு மேல் காணப்பட்டால் நாம் இந்த டிப்ரெஷன் என்று சொல்லுவோம். இது இளைஞர்கள் மத்தியில இவ்வாறாகத்தான் அது வெளிப்படாது. இளைஞர்கள் இப்ப ஆய்வு ஒரு 2 வாரத்துக்கு முதல் இலங்கையிலிருந்து ஆய்வு சொல்லுது, இளைஞர்கள் கட்டிளமை பருவத்தினர்கள் இவர்கள் 40% பேர் இப்பொழுது டிப்ரெஷனில் காணப்படுவதாக சில ஆய்வுகள் இங்கு சுட்டி காட்டுது. ஆனா அவர்கள் இவ்வாறான அறிகுறிகள் அவங்களுக்கு வழங்காது. எப்பொழுதுமே ஒரு இரிட்டபிலிட்டியாக, ஒரு எப்பொழுதும் இலகுவாக கோபப்படக்கூடியவர்களாக, ஒரு சந்தோஷமற்ற நிலையில் வீடுகளில் காணப்படுபவர்களாக, இலகுவாக ஒரு விடயத்துக்கு உணர்வு ரீதியான ஒரு எதிர்மறையான மாற்றங்களை செலுத்தக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். இந்த நாம் ஏற்கனவே சொன்ன டிப்ரெஷனுடைய ஃபீச்சர்ஸ் இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு கோபம், உணர்வு ரீதியான வெளிப்பாடுகள், தனிமையாக விரும்புவது, அல்லது அந்த டிப்ரெஷனுடைய வெளிப்பாடாக அவர்கள் வேறு சில போதைப்பொருள் பாவனைகளோ அல்லது போன் பாவனைகள்லையோ அல்லது ஒரு இலக்கு இன்றைய பல விடயங்கள்ல அவர்கள் அதிகம் நாட்டம் செலுத்துவது இந்த டிப்ரெஷனால் வருகின்ற ஒரு விளைவாக அது ஒரு காணப்படுகிறது. ஸோ மிக முக்கியமானது இந்த தற்கொலைக்கான ஒரு காரணங்கள்ல டிப்ரெஷன் அல்லது உளச்சோர்வு என்பது. 2வது, இலங்கையிலும் உலக அளவிலேயும் இருக்கிற ஒரு பிரதானமான காரிதான் மதுபானம் அருந்துவது என்பது. அல்கோஹால் உள்ள பானங்கள் எதுவாக இருந்தாலும் அதனை அருந்துவது என்பது உலக அளவிலேயும் இலங்கையிலேயும் ஒரு மிக பிரதானமான ஒரு காரணங்களாக காணப்படுகிறது. அந்த அல்கோஹால் அருந்துவதன் காரணமாக பல உளநோய்கள் ஏற்படுது. அந்த உளநோய்களின் ஒரு அறிகுறி தான் தனது உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் அல்லது தான் ஒரு பிரயோசனமற்றவர் என்ற உணர்வை ஏற்படுத்துவது, அல்லது யாராவது அவரது காதில் சொல்வது போலவே தோன்றும், நீ இறந்து போ, அல்லது இவ்வாறாக நீ அதாவது தற்கொலையை செய்வதற்கு தூண்டுகின்ற சில வார்த்தைகள், சில மாய புலனுணர்வுகள் அவர்களுக்கு இந்த உளநோய்களினூடாக ஏற்படுகிறது. அதுல மிக முக்கியமானது இந்த அல்கோஹால் அல்லது மதுபானம். அதே நேரத்தில் வேறு சில இப்ப வளர்ந்து வருகின்ற கட்டிளமை பருவத்தினரிடையே 15 தொடக்கம் 29 வயதுக்குட்பட்ட ஒரு கட்டிளமை பருவத்தினர் உட்பட சில வளர்ந்த ஆண்களிலும் இப்பொழுது வளர்ந்து போகின்ற ஒரு ட்ரெண்ட் தான் ஒரு காரணியாகத்தான் இந்த போதைப் பொருள் பாவனை இருந்து காணப்படுகிறது. பல போதைப் பொருள்கள் இந்த தற்கொலை எண்ணங்களை தூண்டுகின்றது, நேரடியாகவே தூண்டுகின்றது என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு ஆய்வுகளை தொடர்ந்து ஆதாரபூர்வமான ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றது. இதை தவிர வேறு சில உளநோய்களும் உள பதகளிப்பு, என்சைட்டி டிசார்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அதில் காணப்படுகின்ற சில பிரிவு வருத்தங்களும், அதே நேரத்தில் மிக முக்கியமாக நாம் சொல்லுகின்ற உளப்பிளவு நோய், சிசோப்ரினியா என்று சொல்லப்படுகின்ற இந்த உளப்பிளவு நோய் ஒரு சமூகத்தில் ஏற்படக்கூடிய இந்த நோய், இந்த உளப்பிளவு நோயும் ஒரு பிரதானமான காரணியாக இந்த தற்கொலைக்கு காணப்படுகின்றது. அதே நேரத்தில் நாம் சொல்லப்படுகின்ற இருமுனைவு கோளாறு என்று சொல்லப்படுகின்ற பைபோலர் அஃபெக்டிவ் டிசார்டர், இது அதாவது ஒரு சாதாரணமான மூட், சாதாரணமான தனது சந்தோஷ கவலை வட்டத்திலிருந்து ஒரு மிக அதிகரித்த சந்தோஷம் அல்லது அதிகரித்த கவலையான அல்லது சுழச்சோர்வான ஒரு நிலைமைகள் தோன்றுவது, மாறி மாறி தோன்றுகின்ற இந்த நிலைமை தான் சொல்வார்கள் இருமுனைவு கோளாறு என்று. அப்ப அந்த இருமுனைவு கோளாறுல சில அதிகரித்த சந்தோஷம், மேனியா என்று சொல்லப்படுகின்ற, பித்து பிடித்தல் என்று தமிழில் சொல்லப்படுகின்ற அந்த நிலைமைகள்ல அவர்கள் ஒரு நாளில் பெரும் பகுதி ஒரு கடும் சந்தோஷம் உள்ளவர்களாகவும், வளமையை விட அதிகரித்த ஒரு உற்சாகம் உள்ளவர்களாகவும், தூக்கம் குறைவானவர்களாகவும், அதிகம் உழைக்க வேண்டும், அதிகம் ஒரு வளமைக்கு மாற்றமாக நியாயமற்ற முறையில அதனை செலவழிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அதிகம் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே மிக அதிகமான செலவுகளை செய்கின்றவர்களாக, ஒரு ஆதாரமற்ற முறையில ஒரு வளமைக்கு மாற்றமாக இவ்வாறு ஒரு சந்தோஷமான நிலைமை இருக்கிறது தான் மேனியான்னு சொல்வார்கள். இதுக்கு அடுத்த நிலைமைகள் டிப்ரெஷன், நாம் ஏற்கனவே சொன்னது. இவ்வாறான ஒரு இரு முனைவு கோளாறு, ஒரு அவர மூடுல 2 முனைவுகள் வருவது போல இருக்கிறது, இதுவும் ஒரு காரணியாக இருக்கிறது.
அதே நேரத்தில் பெர்சனாலிட்டி டிஸார்டர் என்று சொல்லப்படுகின்ற ஆளுமைகளில் ஏற்படுகின்ற சில கோளாறுகள், மிக முக்கியமாக இங்கு போர்டர்லைன் பெர்சனாலிட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆளுமை குறைபாடு, இது இதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த போர்டர்லைன் பெர்சனாலிட்டி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆளுமை உள்ளவர்கள் சில வேறு சில கிளஸ்டர் பி பெர்சனாலிட்டியில வேறு சில வகைகளிலும் உள்ள சில ஆளுமைக்குள்ளவர்களுக்கு இவ்வாறான ஒரு எண்ணம் தோன்றும் என்றால், மிக முக்கியமாக இது பெண்களுக்கு சிறு வயதிலிருந்து தங்களுக்கு ஒரு வெறுமை இருப்பதாக தோன்றுகின்றது. தனக்கு யாருமே எனக்கு உண்மையான விருப்பமானவர்கள் இல்லை, அல்லது அப்படி விருப்பமானவர்கள் இருந்தாலும் அவர்கள் என்னை விட்டு பிரிந்து விடுவார்களோ அல்லது என்ற ஒரு சந்தேகம், அதிகரித்த நியாயமற்ற ஒரு சந்தேகம், அல்லது அப்படி பிரிந்து உறவு இருக்கும் போது வளமைக்கு மாதமாக ஒரு கடுமையான ஒரு பிடிமானத்துடன் பழகுவது, அது இழக்கின்ற போது அதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு தன்னை உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எண்ணங்கள் வருகின்ற இந்த பெர்சனாலிட்டி, இது 10 பேர்ல 7 பேர் இதனால் பாதிக்கப்படுபவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். இது இவ்வாறானவர்கள் இல்ல மிக அதிகமானவர்கள் நாம் சொன்ன அந்த டெலிபரேட் செல்ஃப் ஹார்ம், தன்னைத்தானே துன்புறுத்திக் கொள்வர்கள், கையை ஏதோ ஒரு விதத்தால் ஆயுதங்களால் வெட்டியோ அல்லது ஏதோ ஒரு விதமாக தன்னை உயிரை மாய்த்துக் கொள்ள தன்னைத்தான் துன்புறுத்தக்கூடியவர்கள் இந்த வகையில் வருவார்கள். இவர்களில் ஒரு கணிசமான பகுதியினர் தன் உயிரை வளர்ந்த பருவத்தில் மாய்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நாம் இருப்பதாக நாம் அவதானித்திருக்கின்றோம். இவ்வாறான ஒரு ஆளுமை குறைபாடு தீர்க்கப்படக்கூடியது. முன்கூட்டியே இருக்குமாக இருந்தால் அழகான முறையில் இவங்களை நாம உளநல மருத்துவர்கிட்ட அணுகி தீர்க்கப்படலாம். அடுத்த இந்த உளநல பிரச்சனைகள் இதை தாண்டி வேறு சில காரணிகள், வீடுகளில் ஏற்படும் அல்லது குடும்பங்களில் ஏற்படுற வன்முறைகள், டொமஸ்டிக் வயலன்ஸ், இது ஒரு முக்கியமான காரணியாக இலங்கையிலும் இருக்கு. அண்மை காலமாக பொருளாதார ரீதியான ஒரு செல்வாக்கு இருப்பதாக இலங்கையில் மாத்திரமல்ல பல நாடுகள்ல இது இந்த கொரோனா தொற்றுக்கு பிறகு வந்த காலங்கள்ல அது உணரப்பட்டிருக்கு. கொரோனா தொற்றினால் பாரிய ஒரு உல நோய்கள்னால் இந்த தற்கொலை வீதம் அதிகரிக்கும் என்று அவங்க எதிர்பார்த்தாலும் அவ்வளவுக்கு ஒரு பாரிய ஒரு மாற்றம் ஏற்படல. ஆனா பொருளாதார ரீதியான செல்வாக்குகளும் வேலையற்ற தன்மைகளும் ஒரு முக்கியமான காரணியாக அமைந்திருப்பதாக பல ஆய்வுகள்லையும் பல இடங்கள்லையும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இவ்வாறான காரணிகள் பொதுவாக ஒரு தற்கொலை செய்வதற்கான எண்ணங்களை தூண்டுவதாகவும், அதில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருந்தீர்கள், இது எந்த வயதிலேயே வரக்கூடியது என்பது. இது ஆண்களை பொறுத்தவரையில வளர்ந்த ஆண்களில் இது ஏற்படுவதாக, அதாவது ஒரு 20 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள்ல தான் இது ஏற்படுவது. ஒரு இளைஞர்கள் சொல்லுவர்கள் 24 வயதுக்கு உட்பட்டவர்கள், பொதுவாக இதுக்கு மேலேயும் இதுக்கு சற்று உள்ளேயும் இது ஏற்படுவதாக ஆய்வுகள் சொல்லுது. ஆனா பெண்கள வகையில பெண்கள்ல 17 தொடக்கம் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள்ல தான் இது அதிகமாக இந்த தற்கொலை வீதங்கள் ஏற்படுவதாக ஆய்வுகள் சொல்லப்படுது. அதே நேரத்துல இது காரணங்களாக இருந்தாலும் சில முறைகள் என்று வருகின்ற போது, எந்த முறைகளில் தற்கொலை செய்கிறார்கள் என்று வருகின்ற போது இலங்கையை பொறுத்தவரையில 2 காரணிகள் முக்கியமானதாக இருக்கு. ஒன்று தூக்கிலிடுதல் என்பது, ஹேங்கிங் என்று சொல்லப்படுகின்ற தூக்கிலிடுதல் முறை. 2வது ஒரு பெஸ்டிசைட், பூச்சிக்கொல்லி மருந்துகள் பாவனையால தன் உயிரை மாய்த்துக் கொள்கின்ற தற்கொலை செய்கின்ற முறைகள் தான் பொதுவாக இது காணப்படுகின்றது. வேறு சில முறைகளும் காணப்படுகின்றது. ஆனால் இவைதான் இலங்கையில காணப்படுகின்ற முக்கியமான 2 முறைகளாக காணப்படுகின்றது. டாக்டர் அவர்களே, நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியினை தொடர்ந்து. உங்களுக்கு இந்த நேரத்தை அறிய தருபவர்கள் வக்கால நடப்பு மூலதனம் எனது பணப்புழக்கத்திற்கு அமைய வரையறுக்கப்பட்டுள்ளன. அனைத்து நடப்பு மூலதன நிதி தேவைகளுக்கும் LOLC பைனான்ஸிடமிருந்து அல்ஃபலா பதில் நிதி சேவைகள். அழையுங்கள் 571 55 55. 7:34. உங்களுக்கு
உங்களுக்கு இந்த நேரத்தை அறிய தந்தோம். ஒரு வெற்றிகரமான வர்த்தகம் என்பது வளர்ச்சியை மட்டுமன்றி தனிப்பட்ட வாழ்வில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட மற்றும் லாபகரமான ஆதரவு இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். வளர்ந்து வரும் வர்த்தகத்தில் நடப்பு மூலதனத்தை இலகுவாக அணுக கிடைப்பதை என்னை போட்டித்தன்மையுடனும் இவ்வியாபாரத்தில் உச்சத்திலும் வைத்திருக்கிறது. அதனால் தான் நான் LOLC அல்ஃபலாவை தெரிவு செய்தேன். வக்கால நடப்பு மூலதனம் எனது பணப்புழக்கத்திற்கு அமைய வரையறுக்கப்பட்டுள்ளன. அனைத்து நடப்பு மூலதன நிதி தேவைகளுக்கும் LOLC பைனான்ஸிடமிருந்து அல்ஃபலா பதில் நிதி சேவைகள். அழையுங்கள் 571 55 55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விடியும் வேளை. நாடு முழுவதும் 102.1 102.3 பண்பலைகளிலும், யாழ் குடாநாட்டு நேர்கள் 90.1 அதிர்வெண் அலைவரிசையிலும், உங்கள் திறன் கருவிகளிலும் திறன் பேசிகளிலும் SLBC ரேடியோ என்கின்ற செயலியினூடாகவும், இல்லையென்றால் உங்களுடைய இணைய கருவிகளிலே, திறன் கருவிகளிலே தேடு பொறியிலே நீங்கள் லிசன் டு தமிழ் நேஷனல் சர்வீஸ் என்பதாக டைப் செய்வதனூடாக எமது நேரடி ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம். இன்று நாம் கிண்ணியா ஆதார வைத்தியசாலையினுடைய உளநல மருத்துவர் வைத்திய கலாநிதி AKM நஸ்மி அவர்களுடன் சர்வதேச ரீதியான இந்த தற்கொலைக்கு எதிரான, தற்கொலைக்கு தடுப்பு குறித்து பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தினத்திற்கு அமைவாக எங்களுடைய நேர்களை விழிப்பூட்டுகின்ற வகையிலான நிகழ்ச்சியை இன்று வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். தற்கொலையில் எந்த வயதினர் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்கின்ற விடயத்தோடு தொடர்ந்து இந்த தற்கொலை பற்றிய தப்பபிப்பிராயங்களும் இன்று சமுதாயத்திலே காணப்படுகின்றன. இது பற்றி எங்களுக்கு தெரிவிக்க முடியுமா கிண்ணியா ஆதார வைத்தியசாலையினுடைய உளநல மருத்துவர் வைத்திய கலாநிதி டாக்டர் AKM நஸ்மி அவர்களே? நிச்சயமாக இது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இன்றைய நிகழ்வில் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்று சொன்னால், உலக சுகாதார நிறுவனமும் இலங்கையில் இருக்கிற உளநல பிரிவு அமைப்புகளும் எல்லோரும் ஒன்றிணைந்து 2024 தொடக்கம் 2026 வரையில இந்த விடயத்தை ஒரு இலக்காக கொண்டு அவர்கள் பல வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது தற்கொலையை பற்றிய கதைகளை, அதை பற்றிய தப்பபிப்பிராயங்களை, அதை பற்றிய பிழையான எண்ணக்கருக்களை மாற்றி அமைப்போம், சேஞ்சிங் த நரேட்டிவ் ஆன் சூசைட் என்கின்ற ஒரு பொது இலக்குல அவங்க இந்த முறைகள், இந்த வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்காங்க. அந்த அடிப்படையில பல தற்கொலையை பற்றிய தப்பபிப்பிராயங்கள், அதாவது ஆதாரபூர்வம் இல்லாத, விஞ்ஞான முறையில் நிரூபிக்கப்படாத பல விடயங்கள் ஒரு தப்பபிப்பிராயங்களாக இங்கு சமூகத்தில் குறையோடி போய் கிடப்பதை நாம காண்கிறோம். இதற்றை அளிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான தேவை இப்பொழுது உணரப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த தற்கொலையை தடுக்க முடியாமல் தடுக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றதாக ஆய்வுகள் சுட்டிக்காட்டுது. அதுல முதலாவதுதான் பொதுவாக நினைத்துக் கொள்வது, தற்கொலையை பற்றி ஒருவரிடம் பேசுவது, அந்த பேச்சே தற்கொலையை ஒருவரிடம் தூண்டிவிடலாம். ஆகவேதான் அவர்கள் அதை பற்றி கதைக்காமல், அந்த தலைப்பை தொடங்காமல், அதை பற்றி பேசாமல் இருப்பதற்கான ஒரு காரணமாக பொதுவாக கருதுகிறார்கள். ஆனால் உண்மையாக ஆய்வுகள் என்ன சொல்லுகின்றால், ஒரு குறித்த நீங்கள் தற்கொலையை செய்யணும் அல்லது உளநல ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற அல்லது இவ்வாறான ஒரு கவலையான மனநிலையில் இருக்கின்ற ஒருவரிடம் நீங்கள் வாழ்வை பற்றி எவ்வாறாக உணர்கிறீர்கள் என்ற எண்ணத்தை கேட்பது என்பது நிச்சயமாக அது அவர்களுக்கு ஒரு தேவையாக இருக்கிறது. அல்லது அதுவே ஒரு ட்ரீட்மெண்டாக, ஒரு மருத்துவமாக, அது உளநல ஒரு வழிகாட்டலாக இருக்கின்றது என்பது ஆய்வுகள் சொல்லுது. ஆகவே தற்கொலை செய்கின்ற எண்ணம் இருக்குதா என்பதை ஒரு அழகிய முறையில கேட்பது என்பது, அல்லது அவர்கள் வாழ்வை பற்றிய எண்ணங்களை அவங்ககிட்ட கேட்பது என்பது ஒரு பொழுதும் தற்கொலையை, அந்த வார்த்தையை தூண்டுவதில்லை என்பது இங்கு மிக முக்கியமாக முதலாவது இங்க தப்பிப்பிராயமாக காணப்படுவது, அதற்கான விளக்கமாகவும் இது காணப்படுகிறது. இரண்டாவது, சொல்லுவார்கள் சிலர்கள் தற்கொலையை பற்றி கதைப்பார்கள், ஆனால் அவர்கள் தற்கொலை செய்ய மாட்டார்கள். சில பேர் தற்கொலை செய்பவர்கள் கதைக்க மாட்டார்கள். அதாவது பொதுவாக சொல்வது போல குறைக்கிற நாய கடிக்காது என்கின்ற இந்த பொதுத்தன்மையான கருத்துக்களிலிருந்து உருவாகியதாகத்தான் இது காணப்படுகிறது. ஆனால் உண்மையாக நான் சொன்னேன், ஒரு ஆள் தற்கொலை செய்கிறார் என்றால்
இதற்கு முதல் குறைந்தது 20க்கும் மேற்பட்ட முறைகளில் அவர் முயற்சித்திருக்கிறார். ஆகவே அவர் ஒரு நாள் எல்லோருமே அப்ப கதைப்பார்கள். எல்லோருமே செய்பவர்களாகவும் தற்கொலை செய்வர்களாகவும் இருக்கிறார்கள். அவை எப்பொழுதுமே அவர்கள் பேச மாட்டார்கள் அல்லது இதை பற்றி வெளிப்படுத்த மாட்டார்கள் என்ற தப்பபிப்பிராயம் பிழையானது. ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் அதுக்கான சமிக்ஞைகளை வழங்குகிறார்கள் என ஆய்வுகள் சொல்லுது. ஏதோ ஒரு விதத்துல எல்லா தற்கொலைகளையும் எடுத்து அதனுடைய வரலாற்றை பார்க்கின்ற போது பல முறைகளில் அவர்களுடைய வாழ்வை பற்றிய இந்த தற்கொலை எண்ணத்தை பற்றியதை இன்னொரு சுற்றி இருப்பவர்களிடம், அன்பானவர்களிடம் இதனை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சித்திருக்கின்றார்கள். ஆனால் அதற்கான வாய்ப்புகளை அதை சுற்றியுள்ளவர்கள் அதனை பொருட்படுத்தவில்லை என்ற மிக முக்கியமான விடயம் காணப்படுது. ஆகவே அவர்கள் கதைப்பார்கள், கதைக்க வேண்டும். ஆகவே கதைக்கதை தூண்டுவது, கதைப்பவர்கள் ஒருபொழுதும் தற்கொலை செய்ய மாட்டார்கள் என்கின்ற தப்பபிப்பிராயம் பிழையானதாக காணப்படுகின்றது. மூன்றாவது, சில மனிதர்கள் நினைப்பார்கள் தற்கொலை செய்ய ஒரு ஆள் முடிவெடுத்தால் அவருக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஏனென்றால் அவர் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டுத்தான் இப்படி கதைக்கிறார் என்று. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் தற்கொலை என்பது ஒருவர் நான் சொன்ன 90%க்கு மேற்பட்டமான நேரங்கள்ல ஒரு உளநல பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருப்பதால் தான் அப்படி தோன்றுகிறது. தவிர அவராகவே எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் செய்வது என்பது குறைவாக இருக்கிறது. ஆகவே 90%க்கும் அதிகமான உளநல பிரச்சனையால் இருந்தால் அந்த உளநல பிரச்சனையை தீர்க்கின்ற போது நிச்சயமாக அநேகமான உளநல பிரச்சனைகள் இப்பொழுது இருக்கிற நவீன மருத்துவங்களால், நிரூபிக்கப்பட்ட மருத்துவங்களால் குணப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் ஆதாரபூர்வமான மருந்துகள் வந்திருக்கின்றது. அதே நேரத்தில் அதிசயிக்கத்தக்க முடிவுகள் கூட வருகிறது. தற்கொலை செய்ய எண்ணம் உள்ளவர்களுக்கு சில நேரத்தில் அந்த ECT என்று சொல்லப்படுகின்ற சில மருந்துகளை செய்கின்ற போது, சில கரண் பிடிக்கிற என்று சொல்லுவாங்க நம்ம இதுகள், அப்ப அதுகளை செய்கின்ற போது நிச்சயமாக அது ஒரு அபரிமிதமான ரிசல்ட்ஸை கொடுக்குது. அது ஒரு 5 நிமிட ஒரு வேலை, ஆனால் அதுக்கு பிறகு அந்த எண்ணங்களை முற்றிலும் மாற்றக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்க கண்கூடாக பல இடங்கள்ல கண்டிருக்கோம். அநேகமான மருந்துகள் மூலமாக குணப்படுத்தலாம் என்கின்ற விடயம். ஆகவே எதுவுமே செய்ய முடியாது என்பது போல அதுல பாதுகாப்பான ஒரு சூழல் வழங்குவதன் மூலமாகவும் அல்லது அவர்களுக்கு உண்மையான அந்த காரணிகளை நாம கண்டறிந்து, மிக முக்கியமாக போதைப்பொருள் தான் ஒரு காரணி என்றால் அதனை குறைக்கின்ற போது, பொருளாதார பிரச்சனை தான் காரணி என்றால் அதனை நிவர்த்தி செய்கின்ற போது அந்த வீதம் நன்றாக குறைந்திருப்பதாக இங்க மாத்திரமல்ல உலகளவிய ரீதியிலையும் இது பாரிய ஆய்வுகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக பிரேசில்ல அவங்க சில பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தனி ஒரு பேக்கேஜ்களை, அவங்களோட தேவைகளை தனி இனங்கண்டு தீர்த்து வச்சதன் மூலமாக அந்த பாரிய அளவுல அந்த நபர்கள் பொருளாதார ரீதியாக தற்கொலை செய்கின்ற வீதம் குறைந்ததாக ஆய்வுகள் சொல்லுது. ஆகவே தற்கொலை செய்கின்றவர்களுக்கு தற்கொலை என்பது 100% தடுக்கப்படக்கூடியது என்கின்ற மிக ஆணித்தரமான கருத்துக்களை, ஆதாரபூர்வமான நிரூபிக்கப்பட்ட கருத்துக்களை நாம முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விடயம் இருக்கிறது. 4வதான தப்பபிப்பிராயம் தான் தற்கொலை செய்பவர்கள் ஒரு சுயநலவாதிகள் அல்லது அவர்கள் பலகீனமானவர்கள், நலிவுற்றவர்கள் என்கின்ற ஒரு தப்பபிப்பிராயம் காணப்படுகிறது. நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தற்கொலை செய்பவர்கள் என்பது வெறும் 4-5 வயது உட்பட்டவர்களும் தற்கொலை செய்யலாம். ஆனால் பொதுவாக ஒரு குறித்த வளர்ந்தவர்களை தற்கொலை செய்கிறார்கள் என்றால் அவ்வளவு இலகுவாக அவர்களை பலகீனமாக கருத முடியாது. அது ஒரு தெரிவு அல்ல, அது ஒரு சாய்ஸ் அல்ல, அது ஒரு ஒண்ணுமே செய்ய முடியாது என்கின்ற அவங்களுடைய அந்த நேரத்தில் தோன்றுகின்ற மனோநிலை. ஆகவே அது ஒரு தெரிவாக இருந்திருந்தால் அது வேறு விடயம். ஆனால் பல பலமான மனிதர்களும், பலமான என்று சொல்லப்படுகின்றவர்களும் தற்கொலை செய்திருக்கிறார்கள் என்ற விடயம் நம்மளுக்கு பல ஆதாரங்கள் இதுக்கு எதிராக இருக்கின்றது. ஆகவே அது ஒரு தடுக்கப்படக்கூடியது. அதே நேரத்தில் அதற்கும் அவர்கள் பலத்துக்கும் நேரடியான தொடர்புகள் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 5வது, தற்கொலை செய்கின்ற போது எந்த ஒரு அபாய அறிகுறியும் நம்மளுக்கு தென்படாது, எந்த ஒரு வார்னிங் சைனும் இல்லை. அவர்கள் செய்பவர்கள் எதுவுமே தெரியாமல் தான் தற்கொலை செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் எல்லா விதமான தற்கொலைகளிலும் ஏதாவது ஒரு அறிகுறிகள் அவர்கள் அதனை விட்டு செல்கிறார்கள் அல்லது அதனை முன்னோர்களுக்கு சொல்ல அவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ முயற்சித்திருக்கிறார்கள் என்ற விடயம் நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது.
ஆகவே அது நாம் உண்மையாகவே ஒரு அக்கறையானவர்களாக நாம இதை பற்றி அறிவுள்ளவர்களாகவும் அக்கறை உள்ளவர்களாகவும் இருக்கின்ற பட்சத்துல நம்மட சொந்தங்களை நம்மட சுத்தி இருக்கின்றவர்கள் தற்கொலை செய்வதை நிச்சயமாக நாம் இனங்காண முடியும் முன்கூட்டியே. அதற்கான வழிவகைகளை அவர்களே செய்து தருவார்கள். அதுக்கான அறிவுகளையும் அதற்கான நம்பிக்கையையும் அதற்கான மனப்பாங்கையும் வளர்த்துக் கொள்வதுதான் எமது தேவையாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே பரம்பரை ரீதியாக இது கடத்தப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அதில் உண்மையும் உண்டு. ஆனால் பல தற்கொலை செய்பவர்கள் பரம்பரை ரீதியாக எந்த ஒரு தொடர்பும் இல்லாதவர்களும் தற்கொலை செய்திருக்கிறார்கள். அவை 2 விதமான விடயங்களும் உண்டு. அதே நேரத்துல எப்பொழுதுமே ஒரு பொருளாதார ரீதியாக தாழ்வான நிலையில் உள்ளவர்கள் தான் தற்கொலை செய்வார்கள் என்று சொல்வது பிழையானது. ஏனென்றால் அநேகமாக நடுத்தர வருமானம் உள்ள நாடுகள்ல 93% தற்கொலைகள் ஒரு நடுத்தர வருமானம் தாழ்லிருந்து நடுத்தர வருமானம் உள்ளவர்களுக்கு தான் வருகிறது என்று சொல்லுது. ஸோ எப்பொழுதும் அந்த நேரத்துல உங்களுக்கு தெரியும், ஒரு மிக அதிக பணக்காரர்கள், மிக அதிக ஃபேமஸ் ஆனவர்கள் தற்கொலைகள் செய்திருக்கிறார்கள் என்ற விடயம் நாம நாளுக்கு நாள் பல விடயங்கள்ல கேள்விப்படுவோம். ஸோ இது நேரடியாக பொருளாதாரம் ஒரு காரணியாக இருந்தாலும் பொருளாதாரம் மாத்திரமே ஒரு காரணி அல்ல. மாறி சொல்ல போனால் பொருளாதாரம் குறைவாக இருக்கும் போது மீளெழும் தன்மை கூடவாக, சமாளிக்கும் தன்மை கூடவாக இருக்கும். அது ஒரு ஒரு பாதுகாப்பான காரணியாகவும் இருக்கிறது. ஒரு வறுமை என்பது ஒரு பல திறன்களை வளர்ப்பதால ஒரு பாதுகாப்பான காரணியாகவும் இருக்கிறது. ஆகவே பொருளாதாரம் இல்லை என்பது ஒரு நேரடியான ஒரு காரணம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. இறுதியாகத்தான் இருக்கிற தப்பபிப்பிராயம் தான் இந்த தற்கொலை செய்பவர்கள் இறை நம்பிக்கை குறைந்தவர்கள் என்பது ஒரு பல எம்மை போன்ற ஒரு கலாச்சார மத ரீதியான நாடுகள்ல வாழுகின்ற இடத்துல வருகின்ற ஒரு தப்பபிப்பிராயமாக காணப்படுகிறது. இதில் சில உண்மைத்தன்மைகளும் உண்டு என்றாலும் பொதுவாக சில நம்மளோட தற்கொலை வீதம் குறைந்ததற்கு எமது மத ரீதியான கலாச்சார ரீதியான உயிர் மீதான மதிப்பை எமது கலாச்சாரமும் எமது மத வழிகாட்டல்களும் அதிகரித்திருப்பது குறைவாக இருக்கு. அதே போல மதங்கள் பொதுவாக எல்லா மதங்களும் தற்கொலைக்கு எதிராக இருக்கு. அதுல மிக முக்கியமாக இலங்கையில தற்கொலை வீதம் குறைவான ஒரு சனத்தொகையில முஸ்லிம்களுடைய சனத்தொகை கொஞ்சம் குறைவாக இருப்பதற்கு அது மிகவும் அந்த மத ரீதியான மிகவும் நம்பிக்கை ஒரு சான்றாக அமைவதாக பல ஆய்வுகளும் சொல்லுது. ஸோ ஆனாலும் பல இடங்கள்ல இந்த நம்பிக்கை காரணம் அல்ல. இது நாம் சொன்னோம் 90%க்கும் அதிகமான நேரங்கள்ல உள்ள நோய்கள் தான் காரணம். மதங்களை மிக அதிகமாக கற்றவர்களும் அல்லது மதத்துல மிக அதிகமாக நம்பிக்கை வைப்பவர்களும் தற்கொலை செய்கிற எண்ணங்கள் தொடர்ந்து செய்வதாக பல வரலாறுகள் இருக்கு. ஸோ நேரடியான தொடர்புகள் எதுவும் இல்லை. இது உளநல நோய்களும் தடுக்கப்படக்கூடிய நோய்களும் பொதுவான காரணிகளும் தான் பொதுவாக இருக்கிறது என்று நாம இதுல விளங்கிக் கொள்வது. இந்த தற்கொலை பற்றிய தப்பபிப்பிராயங்கள் கதைகளை ஒழுங்காக மாற்றி அமைத்து சரியான முறையில இது தடுக்கப்படக்கூடியது என்ற முழுமையான தெளிவான உண்மையான அந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் நாங்க நம்புறோம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விடியும் வேளை சமகால விவகாரங்களை தாங்கி ஒலிக்கின்ற இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் தேசிய சேவை அலைவரிசை வழங்குகின்ற நிகழ்ச்சி. இன்று நாம் சர்வதேச உலக தற்கொலை தடுப்பு தினத்திற்கு அமைவானதான ஒரு கலந்துரையாடலை எமது நேர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இன்று எங்களுடைய நிகழ்ச்சியில் சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் கிண்ணியா ஆதார வைத்தியசாலையினுடைய உளநல மருத்துவர் டாக்டர் AKM நஸ்மி அவர்கள். வைத்தியகலாநிதி AKM நஸ்மி அவர்கள் கிண்ணியா ஆதார வைத்தியசாலையினுடைய உளநல மருத்துவர். இன்று இது பற்றிய விவரங்களை எங்களுடைய நேர்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நேர்களை நாங்கள் மீண்டும் ஞாபகம் ஊட்டுகிறோம். எங்களுடைய அதிர்வெண் அலைவரிசைகள் FM 102.1 102.3. யாழ்குடா நாட்டில் நீங்கள் இருப்பவரா? அப்படி என்றால் 90.1 திருப்புங்கள். இல்லைனால் உங்களுடைய சாதாரணமான உங்களுடைய திறன் பேசிகள், திறன் கருவிகள், உங்களுடைய திறன் கருவிகளிலே நீங்கள் எம்மை கேட்பதற்கு SLBC ரேடியோ என்கின்ற செயலி இருக்கிறது. அன்றையில் மிக இலகுவாக நீங்கள் சரளமாக சர்ச் செய்கின்ற தேடு பொறிகளிலே லிசன் டு தமிழ் நேஷனல் சர்வீஸ் என்று டைப் செய்தாலே எங்களுடைய நேரடி ஒலிபரப்பை நீங்கள் அந்த இடத்திலேயே கேட்பதற்கான வாய்ப்பை இப்பொழுது இருக்கிறது. மேம்படுத்தப்பட்ட ஒரு நியாயத்தோடு நாங்கள் மீண்டும் இந்த கலந்துரையாடலுக்குள் வருகிறோம். டாக்டர், உண்மையிலே இந்த தப்பபிப்பிராயங்களை தடுத்து இதனை தவிர்ப்பதற்கான முறைகள் பற்றிய நவீன விஞ்ஞான
ரீதியான விடயங்களை எங்களுக்கு தெரிவித்திருந்தீர்கள். உண்மையிலே ஒரு நாட்டினுடைய பொருளாதார மற்றும் ஒரு மனிதனுக்கு தனி மனித ரீதியான உணர்வு ரீதியான பாதிப்புகள் இதனால் எப்படியாக ஏற்படுகின்றன? இதனால் ஏற்படுகின்ற சமூக பொருளாதார உணர்வு ரீதியான பாதிப்புகள் இவை எப்படி அமைகின்றன? இதை சுருக்கமாக பார்க்க போனால், ஒரு பொருளாதார ரீதியான ஒரு பாதிப்பில் ஈடுபடுகின்ற ஒரு மனிதர் அவருக்கு ஏற்படுகின்ற சவால்களை சமாளிப்பதற்கு இயலாமல் இருக்கின்ற போது பல உளநல ரீதியான ஒரு பிரச்சனைகள்ல அவர் பல முறைகளில் முயற்சி செய்தாலும் அதனை தாங்க முடியாதுகின்ற போது உளநல ரீதியான சில டிப்ரெஷன்களுக்குள்ள உள்ளாகலாம். டிப்ரெஷன் என்பது வெறும் பொருளாதார ரீதியாக வருவதில்லை, அது ரசாயன ரீதியான ஒரு மாற்றம். அவ்வாறான ஒரு இருக்கிற நேரத்துல சில நேரத்துல போதைப் பொருள்களுக்கு உள்ளாகலாம். அதே நேரத்தில் அது டொமஸ்டிக் வயலன்ஸ், அது குடும்ப ரீதியான தகராறுகளை அந்த பொருளாதாரம் ஏற்படுத்தும். அது இன்னமும் உளநல ரீதியான பிரச்சனைகளை அதிகப்படுத்துவதென்ற போது அதனை சமாளிப்பதற்கு ஒரு முறைகள் இன்றி சில மனிதர்கள் பாவிக்கின்ற ஒரு பிழையான ஒரு வழிமுறைதான், பிழையான சமாளிக்கும் திறன்தான் போதைப் பொருள் பாவனை. அது மீண்டும் உளநல பிரச்சனையை அதிகரிக்கும், அது மீண்டும் சூழலுக்கு குடும்பத்துக்கிடையான தகராறுகள் அதிகரிக்கும், அது இன்னமும் வேலை வாய்ப்புகளை குறைக்கும், இன்னமும் உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தும், அது மீண்டும் அது பொருளாதாரத்தை இன்னமும் பாதிக்கும். ஆகவே இது ஒரு வட்டமாக இது நகர்ந்து கொண்டிருக்கும். ஆகவே பொருளாதார ரீதியான பாதிப்பு என்பது வெறும் ஒரு காரணி அல்ல, பல இடங்களில செல்வாக்கு செலுத்துவதாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த தற்கொலையினால் வருகின்ற நம்மளுக்கு தெரியும் ஒரு சமூக கட்டமைப்பு, ஒரு குடும்ப கட்டமைப்பு, குடும்பத்துக்கான ஆதாரம் குறைகின்ற போது அதன் குடும்பமும் சீர்குலைவதோட அதன் அங்கத்தவர்களும் பலகீனமாக போகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. அதுல மிக முக்கியமானது இது முற்றிலும் தடுக்கப்படக்கூடியது என்பதால இது உண்மையாக இதை பற்றிய ஒரு கவனம் தேவை என்று நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் விடியும்படி நிகழ்ச்சியிலே நாங்கள் சர்வதேச தற்கொலை தடுப்பு தினம், இதற்கு இணங்க எமது நிகழ்ச்சியை இன்று வடிவமைத்து நாங்கள் உங்களுக்கு தொகுத்து தந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளிக்கு மீண்டும் சென்றுவிட்டு இந்த கலந்துரையாடலை தொடரலாம். Hello AI. Bluetooth செட் ஆகிடும் மொபிட்டல் 799 ஆக்டிவேட் பண்ணி உங்கள் லைஃப் சூப்பர் பவர் ஆக்கிடுங்க. 799 ரூபாய்க்கு 20 GB எனி டைம் டேட்டா மற்றும் 20 GB நைட் டைம் டேட்டா. AI மற்றும் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு 10 GB. இந்த வேலைவாய்ப்புக்கு 200 நிமிடங்கள் கால்ஸ். இப்பவே 171 டயல் பண்ணுங்க அல்லது அருகில் உள்ள மொபிட்டல் கிளைக்கு வந்துடுங்க. விடியும்பளை நிகழ்ச்சியிலே இன்று கிண்ணிய ஆதார வைத்தியசாலையினுடைய உளநல மருத்துவர் வைத்திய கலாநிதி AKM நஸ்மி அவர்கள் சர்வதேச தற்கொலை தடுப்பு தினத்திற்கு அமைவாரதான இந்த விஷய நிகழ்ச்சியிலே விடியும்பளையிலே கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். டாக்டர், உண்மையில் இன்று அரசாங்கம் என்கிற ரீதியிலே இலங்கை அரசாங்கம் பல்வேறு முன்னெடுப்புகளை சமூக மேம்பாட்டுக்கான நடவடிக்கைகளிலே சுகாதார சமூக மற்றும் விடயங்களிலே அவதானத்தை செலுத்துகின்ற போது இந்த மனிதவள மேம்பாட்டு என்கின்ற திட்டத்திலே இல்லைனால் அந்த விடயத்தின் கீழ் மனித வளத்தினை பாதுகாப்பது என்பதன் கீழ் இந்த தற்கொலை தடுப்பு குறித்ததான இயங்கு நிலை என்று அரசினால் முன்னெடுப்புகள் எப்படி அமைந்து வருகின்றன? நிச்சயமாக கடந்த அரசாங்கங்களை போன்று இந்த அரசாங்கங்களும் இலங்கையில உளநலத்துக்கு முன்னுரிமை வழங்கி இருக்கின்றது. இப்பொழுது இன்னமும் அதிகமான முன்னுரிமைகளை வழங்கி பல முன்னெடுப்புகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதில் ஒன்றுதான் உளநல சேவைகளை ஆரம்ப பராமரிப்பு நிலையங்கள் வைத்தியசாலைகளிலிருந்தே அங்குள்ள வைத்தியர்களை அவர்களுக்கு உளநலம் சம்பந்தமான போதைப்பொருள் மருத்துவம் சம்பந்தமான போதைப்பொருள் தடுப்பதற்கான மருத்துவம் சம்பந்தமான வழிகாட்டல்களை தொடர்ந்து வளமையை விட இப்ப அதிகமாக வழங்கி ஆரம்பத்திலிருந்தே இதனை தடுக்கின்ற பல முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். அது ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு முறையாக அது காணப்படுது. இரண்டாவது, பிள்ளைகள்ல மீளலும் திறனை அதிகரிப்பதற்காக பல வேலை திட்டங்களை சுகாதார அமைப்புகளுடைய உளநல பிரிவுகளுடைய இணைந்து அரசாங்கம் பல வேலை திட்டங்களை செய்து வருது. ஏன்னா பிள்ளைகள் ஒரு பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற போது அதனிலிருந்து மீளெழுகின்ற போது அந்த திறன் வளர்கின்ற போது அதை ரெசிலியன்ஸ் என்று சொல்வார்கள். மீளெழும் திறன் என்று ஒரு பந்து போட்டால் அது மீண்டும் பழைய நிலைக்கு வருவது போல ஒரு பிள்ளை விழுந்தால் மீண்டும் பழைய நிலைக்கு வருவது என்பதுதான் இந்த அந்த பிள்ளையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அடைவாக இந்த காலத்தில் காணப்படுது. அதை வளர்ப்பதற்கான பல வேலை திட்டங்களை
சின்ன வயதிலிருந்தே பாடசாலைகளில் கொண்டு வருவதற்கான பல திட்டங்களை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி இப்பொழுது செய்து கொண்டு வருகிறார்கள். அடுத்தது முக்கியமாக உளநல சேவைகள் தொடர்ந்தேச்சியாக 24 மணித்தியாலமும் தற்கொலை தொடர்பான விடயங்களை நேரடியாக கதைப்பதற்காக ஒரு இலக்கத்தை அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். 1926 என்ற இலக்கத்தை நீங்கள் அழைப்பதன் மூலம் 3 மொழிகளிலையும் உங்களோட தற்கொலை பற்றிய எண்ணங்களை, உளநல நோய்கள் பற்றிய விடயங்களை நீங்க குறிப்பிடுவதனூடாக உங்களை அவர்களே தொடர்பு கொண்டு உங்களுக்கான தேவையான மருத்துவ ரீதியான இதை தடுப்பதற்கான பல வழிகாட்டல்களையும் பல மருத்துவ ரீதியான அபிப்பிராயங்களையும் உங்களுக்கு அவர்கள் வழங்கி உங்களுக்கான பல உதவிகளை செய்வார்கள் என்று நாங்கள் இதில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதே நேரத்தில் போதைப் பொருள் மிக முக்கியமான ஒரு தடுக்கப்படக்கூடிய காரணியாக இருப்பதாலையும் இந்த அரசாங்கங்களும் இப்ப இருக்கிற இந்த அமைப்புகள் மிகவும் ஒரு வீரியமாக இதை தடுப்பதற்கான பல முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறது என்ற விடயத்தை நாங்க சொல்லிக்காட்ட விரும்புகின்றோம். அடுத்தது இறுதியாக பாடசாலைகளிலிருந்தே வெறும் பரீட்சையை நோக்கிய ஒரு கல்வி இல்லாம தனது திறமைகளை, ஒவ்வொரு பிள்ளையும் தனது திறமைகளை வெளிக்காட்டுவதற்கான ஒரு முயற்சியை ஊக்கப்படுத்திய ஒரு கல்வி திட்டத்தை இந்த அரசாங்கமும் இப்ப இருக்கிற கல்வி திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டு போறது எதிர்காலத்துல இவ்வாறான ஒரு உளநல ரீதியான பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கு வருவதிலிருந்து பாரிய ஒரு தடுப்பாக, ஒரு உதவியாக அமையும் நாங்க கருதுகின்றோம். டாக்டர், இதிலே மிக முக்கியமான விடயம் தான் நீங்கள் குறிப்பிட்ட சேஞ்சிங் த நரேட்டிவ் ஆன் சூசைட், அதாவது தற்கொலையினை பற்றிய கருத்துக்களை, கதைகளை மாற்றி அமைப்போம் என்பது 2024 2026 உலக சுகாதார நிறுவனத்தினுடைய வேலை திட்டமாக அமைகிறது என்பதை நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள். அதில் குறிப்பாக இந்த தப்பபிப்பிராயங்களில் இருந்து தவிர்ந்து கொள்ளல் எப்படி என்பதை இங்கே விளக்கமாக தெரிவித்திருந்தீர்கள். உலக சுகாதார நிறுவனத்தினுடைய இந்த சேஞ்சிங் த நரேட்டிவ் ஆன் சூசைட், தற்கொலை பற்றிய கருத்துக்களை, கதைகளை மாற்றி அமைப்போம், அது என்ன வகையில் அமைகிறது என்று சொல்ல முடியுமா டாக்டர்? ஆமாம், இந்த கதைகளை மாற்றி அமைப்போம் என்பது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தற்கொலை பற்றிய அறிவு, உண்மையான அறிவுகளை, விழிப்புணர்வு நிகழ்வுகளை, விழிப்புணர்வை, அதை பற்றிய ஸ்டிக்மா, அதை பற்றி கதைப்பது என்பது ஒரு பிழையாக கதைக்கின்ற அந்த மனோநிலையை குறைப்பதற்காக அரசாங்கமும் இங்க உளநல பணியகமும் சேர்ந்து பாடசாலைகள், பொது வெளியில மீடியா மூலமாக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி, தொடர்ந்தேர்ச்சியான நிகழ்வுகளை நடத்துவதனூடாக இதை பற்றி கதைப்பதற்கு ஒரு நம்பிக்கைய, ஒரு கதைப்பதற்கான ஒரு இடைவெளிய, அதற்கான வளங்களை இவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். அதிகரிப்பதற்கான வேலை திட்டங்களை இவர்கள் தொடர்ந்தேர்ச்சியாக பல இடங்கள்ல செய்து வருகிறார்கள் என்ற ஒரு விடயத்தை நாங்க குறிப்பிடுவதோட, மிக முக்கியமாக பாடசாலைகளிலிருந்து மிக முக்கியமாக விழிப்புணர்வு ஊடாகவும், அதே நேரத்தில் பாடசாலைகளிலிருந்தே பிள்ளைகளுக்கு வாழ்க்கை திறன்கள், லைஃப் ஸ்கில்ல வளர்ப்பதற்கான வேலை திட்டங்களை இவர்கள் செய்ய பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். அப்ப வாழ்க்கையில லைஃப் ஸ்கில் என்று சொல்லுகின்ற போது தீர்மானம் எடுக்கின்ற திறன்கள், ஒரு உணர்வுகளையும் அழுத்தங்களையும் சமாளிக்கின்ற திறன்கள், தனது பிரச்சனைகளை இன்னொருவருடன் ஒரு தெளிவாக கலந்துரையாடுகின்ற, தெரிவிக்கின்ற, இந்த உரையாடுகின்ற கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வளர்க்கிறது. அதே நேரத்தில் தனது பிரச்சனையை உணர்ந்து கொள்கின்ற சுய விழிப்புணர்வை கூட்டுவதற்கான சில பயிற்சிகளை வழங்குகின்றார்கள். அதே நேரத்தில் எம்பத்தியா, அவர் ஆள்ற பிரச்சனையை அவர நிலையிலிருந்தே அவர பிரச்சனையை நாம பார்ப்பது, ஒரு பரிந்துணர்வு காட்டுவது என்ற இந்த லைஃப் ஸ்கில்ல, வாழ்க்கை திறன்களை வளர்ப்பதற்கான ஒரு முறைகளை, அதற்கான திறன்களை வளர்க்கின்ற விடயங்களை இங்க இருக்கிற அரசாங்கமும் பணியகமும் உளநல பணியகங்களும் இணைந்து பல வேலை திட்டங்களை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
இந்த வேலை திட்டங்களை செய்வது மாத்திரமல்ல, அது தனி மனித செயற்பாடாகவும் அதே போன்று சமூகத்திலே வாழுகின்றவர்கள் என்கின்ற ரீதியிலே ஒவ்வொருவரும் இது பற்றி இன்றைய நிகழ்ச்சியின் இறுதியிலே நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ், ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த சர்வதேச தற்கொலை தடுப்பு தினம் குறித்ததான இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலிருந்து அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய, இல்லாவிட்டால் சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்பதாக, தகவல் என்பதாக உங்கள் கருத்து எப்படியாக இருக்கும்? இறுதியாக ஒரு நிமிட நேரத்தில் சுருக்கமாக சொல்லுங்கள் டாக்டர். நிச்சயமாக இந்த தற்கொலை என்பது முழுமையாக தடுக்கப்படக்கூடியது. இந்த தற்கொலை இலங்கையில ஒப்பீட்டளவில் ஒரு உலக ரீதியில காணப்பட்டாலும் அது சில முக்கியமான சில காரணிகள், உளநல பிரச்சனைகளும் போதைப்பொருள் சம்பந்தமான சில விடயங்கள், முக்கியமாக ஆல்கஹால், இந்த 2 காரணிகளும் குறைகின்ற போது நம்ம இந்த தற்கொலை சம்பந்தமான பாரிய அந்த வீதம் நம்மளுக்கு குறைவாக அமைய போகும். எமது மக்கள் உளநலமும் வாழ்க்கை தரமும் மேம்படும் என்று கேள்விகளோட, உங்களது நண்பர்கள் அல்லது உங்களது சகோதரர்கள் உளநல ரீதியாக பாதிக்கப்பட்டு அல்லது தற்கொலை எண்ணத்தில் இருப்பதாக இருந்தால் அவர்களுடன் நீங்கள் நம்பகத்தனமான முறையில் கலந்துரையாடுவது, அவர்களை சரியான ஆற்றுப்படுத்துகை செய்கின்ற உளநல ரீதியான வழிகாட்டல வழங்குகின்ற உங்கள் பிரதேசங்கள்ல இருக்கிற வைத்தியர்கள்ட்ட அவர்கள்ட்ட நீங்க கொண்டு போய் சேர்ப்பது இந்த அவங்களுடைய அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் ஒரு திருப்பி போடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம இதிலிருந்து விளங்கிக் கொண்டு நம்பிக்கையோட இது சம்பந்தமான மேலதிக விளக்கங்களையும் தேடி இதுக்கான வேலை திட்டங்களை நாம தொடரலாம். நன்றி டாக்டர், இணைந்து கொண்டமைக்காக. அது கிண்ணி ஆதார வைத்தியசாலை உடல்நல மருத்துவர் டாக்டர் AKM நஸ்மி. இன்றைய விடியும்பலை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து முஸ்லிம் சபை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவார் MS ஃபவுடின். விடைபெறுவது சிவராஜா தாக்கீஷன். நிகழ்ச்சியில் உதவி இருந்தவர் பிரமிளா தங்கராஜா. மிக்க நன்றி, வணக்கம்.